வணக்கம் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சுருங்க பேசி நிரம்ப செய்திகளை கொடுப்பவன்தான் மனிதன். வளவளவென்று பேசி எந்த பொருளும் இல்லாமல் நேரத்தை வீணடிப்பதை எவரும் விரும்புவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் சுருங்க பேசி விளங்க வைப்பது என்பது மக்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு சொன்னால், சீதையை இலங்கையில் பார்த்த அனுமன் ராமனிடம் சொல்லுகின்ற நேரத்தில், கண்டேன் கற்புக்கு அணிகலன் சீதா பிராட்டியை என்று சொன்னான். கண்டேன் என்று சொன்னவுடனேயே ராமன் புரிந்து கொண்டான், சீதையைத்தான் அவன் பார்த்துவிட்டு வருகிறான் என்று. இப்படித்தான் வாழ்க்கையில் நாம் பேசி பழக வேண்டும். ஒரு முறை அதியமான் அரசரவையில் ஔவையார் சென்றிருந்தார். அதியமான் பிறந்த நாளன்று ஊரில் இருந்த அத்தனை பிரமுகர்கள், தனவந்தர்கள், வணிகர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள். எல்லோரும் அதியமானை வாழ்த்தினார்கள். ஆனால் ஔவையார் மட்டும் எழுந்து வரப்புயர என்று சொல்லி கையை உயர்த்தி உள்ளங்கையால் ஆசீர்வாதம் செய்துவிட்டு உட்கார்ந்து விட்டார். அங்கே இருந்த வணிகர்களுக்கும் அங்கே இருந்த ஊர் மக்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் ஔவையாரை பார்த்து கேட்டார்கள், தயவு செய்து அதற்கு விளக்கம் கொடுங்கள் என்று ஔவையாரை பார்த்து அவர்கள் வேண்டினார்கள். அதற்கு ஔவையார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று அழகாக சொன்னார். இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாததினாலே சொன்னார், ஒரு வயலில் வரப்பு உயர்ந்தால் அங்கே அதிகமாக தண்ணீர் தேங்கும். தண்ணீர் தேங்கினால் நெல் உயரமாக வளரும், நல்ல விளைச்சலை தரும். விளைச்சல் அதிகமாக இருந்தால் அங்கே இருந்த மக்கள், குடிமக்கள் வளமாக இருப்பார்கள். குடிமக்கள் வளமாக இருந்தால் மன்னன் வளமாக இருப்பான், மன்னன் மக்களை பத்திரமாக பார்த்து கொள்வான் என்று அழகாக ஔவையார் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அவரது சொல் ஆற்றலை கண்டு மக்களும் அங்கே வந்த பெரியவர்களும் பாராட்டினார்கள். அருமையாக சொன்னார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று அந்த ஔவையாரின் தமிழை அவர்கள் அருமையாக ரசித்தார்கள். எனவே சுருங்க சொல்லுவது என்பது மிகவும் வேண்டியதாக இருக்கும். மகாத்மா காந்தி இறந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் காந்திஜியின் உடலுக்கு முன்பு கண்ணீர் வடித்தபடி உட்கார்ந்திருந்தார். லண்டனிலே இருந்த ராஜ குடும்பமே அங்கே துன்பத்தில் ஆழ்ந்திருந்தது. அப்பொழுது பெர்னாட் ஷா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு தந்தியை அடித்தார். இட் இஸ் டூ பேட் டு பி டூ குட் என்று சொன்னார். மிகவும் நல்லவனாக இருந்தால் அதுவே கேடாக விளைந்துவிடும் என்று மகாத்மா காந்தியின் அந்த அகிம்சை வழி, மக்களை காப்பாற்றுகின்ற விதம் அங்கே அவரை சாகடிக்க வைத்தது. எப்படி வடிவேலு ஒரு சினிமாவிலே சொல்லுவார், கேட்பார்கள், அவர்கள் அடித்தபோது திருப்பி அடிக்கவில்லையா என்று கேட்ட நேரத்திலே சொல்லுவான், அவர்கள் என்னை மிகவும் நல்லவன்னு சொல்லிட்டான், அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லுவான். அதே போல் நல்லவராக இருக்கின்ற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நல்லவன் நல்லவன் தான், வாழ்நாள் முழுதும் நல்லவனாகவே இருப்பான். காந்தி இன்று உலக மக்கள் நெஞ்சிலெல்லாம் வீற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அகிம்சை என்ற தாரக மந்திரத்தை தன்னகத்தை கொண்டதினால் உலகமே அவருக்காக அழுதது. இன்று அவரது கொள்கையை உலகமே பாராட்டுகிறது. எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.